இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பன்னீர் மசாலா செஞ்சுருந்தேன். சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் சப்பாத்தியை போட்டு கொடுத்துடலாம். இந்த பன்னீர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 5 முந்திரி, கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிட்டு இதை ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பன்னீர் நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நிறையா பன்னீர் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அவனுக்கு ரோல் பண்ணி தான் நான் கொடுப்பேன், அதுக்கும் கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போதே சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சேன். அதனால் நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. ஒரு பாண்டிலில் பட்டருக்கு பதிலாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். அது கொதிச்சதும் பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். லாஸ்ட்டாக க்ரீம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கெட்டியான பாலால் 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சிங்கன்னா க்ரீம் மாதிரி வந்துடும். அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீமியாக இன்னும் நல்லா ரிச் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும்.